இங்க இருக்கிற மகளிர் யாருக்காவது வருதுன்னா கை தூக்குங்க. வர்றவங்க கை தூக்குங்க. வர்றவங்க தூக்க மாட்டீங்க, வராதவங்க மட்டும் முதல்ல தூக்கிடுவீங்க. உங்களுடைய ஆதங்கம் போயிடுமா? உங்களுடைய குறை தலைவர் கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கா? அப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்போ வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சோமா? பேருங்க அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் மாசம் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் வந்தது 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அந்த 1,60,00,000 அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு இதுவரைக்கும் 1,18,00,000 மகளிருக்கு மாசம் 15ஆம் தேதி ஆனா 1000 ரூபாய் வந்து சேருது, கொடுத்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு? 1,18,00,000 மகளிர் கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கிற மகளிர் யாருக்காவது வருதுன்னா கை தூக்குங்க. வர்றவங்க கை தூக்குங்க. வர்றவங்க தூக்க மாட்டீங்க, வராதவங்க மட்டும் முதல்ல தூக்கிடுவீங்க. உங்களுடைய ஆதங்கம் போயிடுமா? உங்களுடைய குறை தலைவர் கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா. நான் ஒண்ணு கேட்கறேமா, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்மா மிகப்பெரிய ப்ரொசீஜர்மா. அது நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதற்கு நான் தான் பொறுப்பு அமைச்சர், நானும் நம்முடைய நிதி அமைச்சர் தான் பொறுப்பு அமைச்சர். கண்டிப்பா உங்களுடைய குறைகளை முதலமைச்சரை கொண்டு போய் சேர்த்து நிச்சயம் தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தலைவர் கண்டிப்பா கொடுப்பார். நான் ஒண்ணு கேட்கிறேன், 1,18,00,000 மகளிருக்கு கொடுக்க மனசு வந்த முதலமைச்சருக்கு மிச்சமுள்ள மகளிருக்கு கொடுக்க மனசு வராதா? நிதி வந்தா, நம்மளுடைய நிதி உரிமையை மீட்டா கண்டிப்பா தலைவர் அவர்கள் இதை விட நல்ல திட்டங்களை கொடுப்பார்.